சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ஷோ வந்து ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஃபினாலேவை நோக்கி ரொம்பவும் விறுவிறுப்பாக நகர்ந்துட்டு இருக்கிற இந்த ஷோவில் ஒரு முக்கியமான விஷயமா பேசப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்டார் கிட்டான அபிஷேகா வந்து கண்டிப்பாக ஃபினாலே போயிடுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிட் ஆஃப் த ஷோலே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி நம்ம அபிஷேகா டைட்டில் வின்னர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷோவோட மிடிலேயே சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மொத்த சீசனோட பாதியிலேயே நமக்கு தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அட்லீஸ்ட்டு 5th ஃபைனலிஸ்டாவது வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பெரிய சூழ்நிலையே எழுந்திருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 4 ஃபைனலிஸ்ட் வந்து தேர்வாயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் பிளேஸ் தான் காலியாக இருக்குது. ஆனால் அதுக்குமே சுமன் ராஜ் மிகப்பெரிய போட்டியாளராக இருக்கிறாரு. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்டாக ரொம்பவும் மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததா அபிஷேகா மேலே நிறைய விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க ஜட்ஜஸ். அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக 5th ஃபைனலிஸ்ட்டாக அவங்க வரத்துக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஏன்னா சுமன் ராஜ் ஒரு மிகப்பெரிய டஃப் காம்படிட்டராக இருக்கார். லாஸ்ட் எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே சுமன் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்பவும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஜட்ஜஸோட காம்ப்ளிமெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ரொம்ப விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி தான் இந்த ஃபினாலே மூவ். இப்போது சுமன்ராஜ் மற்றும் அபிஷேகாவுக்கு இடையேயான அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அபிஷேகா மற்றும் சுபன்ராஜ் தான் ஒரு மோஸ்ட்லி வந்து ரொம்ப சூப்பர்பான காம்படிட்டராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அட்லீஸ்ட் 5th ஃபைனலிஸ்டாவது அபிஷேகா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட ஃபேன்ஸ் வந்து ஜட்ஜஸையே டேக் பண்ணி கொஷின் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம அபிஷேகா கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கிராமிய பாடல்களை கம்பேர் பண்ணும்போது அபிஷேகாவை யாராலையுமே எதுவுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கிராமிய பாடல்களில் சூப்பர்பாக ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. ஆனால் மற்ற பாடல்கள்னு வரும்போது அதில் சின்ன சின்ன லேக் தென்படுது. இதை தான் ஜட்ஜஸும் இப்போ சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இல்லை டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எல்லா ஜோனல்லையுமே ஒரு கிங் மேக்கராக இருக்கணும். எங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு ஜோனலில் மட்டும் ஒரு சூப்பர்பாக இருக்காங்க, எக்ஸலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேர்வு பண்ண முடியாது. இதே விஷயத்து தான் லாஸ்ட் சூப்பர் சிங்கர் சீசன் 11லையும் சரண்ராஜா மற்றும் நிக்கிலுக்கு நடுவில் இருந்த அந்த இதில் சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சரண்ராஜா தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நிக்கில் வந்து டைட்டில் வின்னராகவும் நம்ம சரண்ராஜா ரன்னர் அப்பாகவும் ஆயிட்டார். இன்றைக்கி அதே மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி அபிஷேகா மேலேயும் வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் 5th ஃபைனலிஸ்டாவது அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஜட்ஜஸ்க்கு மத்தியில் சுமன் ராஜா மற்றும் அபிஷேகாவோட பாடல்கள் ரெண்டுமே ரொம்பவும் சூப்பர்பாக இருக்குது. ஸோ மார்க்ஸ் வைஸ் வந்து 2 பேருக்கும் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ்குள்ளேயே ஒரு சில வாக்குவாதங்கள் போயிட்டுருக்க மாதிரி சொல்லப்படுது. ஏன் மேபி 2 பேரும் ஃபைனலிஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் தென்படுது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சுமன் ராஜாவுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸை தான் ஸ்ரீனிவாஸ் சார் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அதே சமயம் அபிஷேகாவையும் யாருமே கைவிடலை. ஆனால் லாஸ்ட்டு 4 ரவுண்ட்ஸாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலுமே அவங்களுக்கு மக்களோட வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 5th ஃபைனலிஸ்ட்டாக அபிஷேகா வருவாங்களா இல்லை மேபி சுமன்ராஜ் அபிஷேகா 2 பேரும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஜீ தமிழில் நடந்துகிட்ருக்க அந்த சரிகமபா சீசன் போயிட்டுருக்கு.